வணக்கம். அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. பார்த்தா இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரெண்டு பேருமே ஜெயிச்சது நாங்க தான்னு சொல்றாங்க. அமெரிக்கா நாங்க அமைதியை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லுது. ஈரானோ நாங்க அவங்கள பணிய வச்சிட்டோம்னு சொல்லுது. அப்போ இந்த 2 வார அமைதி உண்மையிலே யாருக்கு கிடைச்ச வெற்றி? வாங்க இந்த முழு கதையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்க நம்ம ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். முதல்ல, இது நிஜமாவே ஒரு போர் நிறுத்தமா இல்ல வேற ஏதாவது தந்திரமா? அடுத்ததா, ஈரான் எப்படி ஒரு புது பொருளாதார அஸ்திரத்தை கையில எடுத்ததுன்னு பாப்போம். அப்புறம், ஏன் அமெரிக்கா இந்த நிலைமைக்கு வந்துச்சு? 2 நாட்டுக்கும் நடுவுல நடந்த அந்த வார்த்தை போர், கடைசியா இந்த அமைதி எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒப்பந்தம்னா என்ன? இது உண்மையிலேயே ஒரு சமாதான ஒப்பந்தமா இல்ல போருக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக் மட்டும்தானா? 2 தரப்பும் சொல்றத கேட்டாலே நமக்கு ஒரு குழப்பம் வரும். வாங்க அதை பாப்போம். இங்க தான் விஷயமே இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, சூப்பர், நாங்க அமைதியை கொண்டு வந்துட்டோம்னு கொண்டாடுறாங்க. ஆனா ஈரான் சைடுல நாங்க தான் அவங்கள போரை நிறுத்த சொல்லி கட்டாயப்படுத்தணும்னு சொல்றாங்க. 2 பேருமே ஜெயிக்கிறதா சொல்லும்போது இது ஒரு சாதாரண போர் நிறுத்தம் கிடையாதுன்னு நல்லாவே புரியுது இல்லையா? இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் விளையாட்டு நடந்திருக்கு. இந்த அக்ரிமெண்டோட கண்டிஷன்ஸை பார்த்தாலே இதுல இருக்கிற ஒரு பெரிய ஓட்ட தெரியும். இது வெறும் 2 வாரத்துக்கு தான். பாகிஸ்தான் தான் இதுக்கு நடுவுல இருந்து பேசி முடிச்சது. ஆனா இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னு தெரியுமா? இந்த டீல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான். இஸ்ரேல் இதுல சம்மந்தப்படவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் நினைச்சா லெபனான் மேலேயோ இல்ல ஈரான் மேலேயோ ஒரு சின்ன அட்டாக் ஆரம்பிச்சா போதும், இந்த மொத்த போர் நிறுத்தமும் ஒரே நிமிஷத்துல காலி. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஈரான் எப்படி இந்த மொத்த கேமையும் திருப்பி போட்டாங்கன்னு பார்க்கலாம். இந்த போர் நிறுத்தத்துக்காக ஈரான் போட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க, அது உலக பொருளாதாரத்தையே ஒரு ஆட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான மூவ். ஈரானோட இந்த பிளானை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஹார்முஸ் ஜலசந்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது உலக பொருளாதாரத்தோட ஹார்ட் மாதிரி. யோசிச்சு பாருங்க, உலகத்துல நடக்கிற பெரும்பாலான ஆயில் பிசினஸ் இந்த சின்ன கடல் வழி மூலமா தான் நடக்குது. இந்த நம்பரை பாருங்களேன், 18 கோடி ரூபாய். ஆமா, இந்த ஜலசந்தியை கடந்து போற ஒவ்வொரு கப்பலுக்கும் ஈரான் கேட்கிற காசு இதுதான். நீங்க கேட்டது கரெக்ட் தான். நம்ம ஊர் டோல்கேட் மாதிரி. இந்த ஒரே ஒரு மூவ் அந்த ஏரியாவில் நடக்கிற உலக வர்த்தகத்தோட ரூல்ஸையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு. ஈரானோட புது ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். இனிமே இந்த வழியா யாரும் ஃப்ரீயா போக முடியாது. கப்பல்கள் கண்டிப்பா ஈரானுக்கு டோல் கட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த காசுல ஒரு பங்கை லெபனானுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா ஈரான் உலகத்துக்கே ஒரு மெசேஜ் கொடுக்குது, இது எங்க ஏரியா, இங்க எங்க ரூல்ஸ் தான் நடக்கும், எங்களை அமெரிக்கா மாதிரி பெரிய சக்தியால கூட ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லாம சொல்றாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். உலகத்திலேயே பெரிய சூப்பர் பவரான அமெரிக்கா எதுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கு பின்னாடி அமெரிக்கா செஞ்ச சில பயங்கரமான தவறுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அமெரிக்காவோட நிலைமையை சொல்ல ஒரு பிரபலமான வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அடிச்சவனுக்கே இவ்வளோ டேமேஜ்னா அடி வாங்கினவன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு பாருன்னு சொல்ற மாதிரி அமெரிக்கா தரப்புல நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த போர்ல அமெரிக்காவுக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெரிய சேதாரம். அதுதான் அவங்கள பேச்சுவார்த்தைக்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. அமெரிக்கா எவ்வளவு குழப்பத்துல இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நம்ப முடியாத கதை சொல்லப்படுது. ஈரானோட யுரேனியத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா இங்கேதான் ஒரு காமெடி. அமெரிக்க ஜெனரல்களே அப்போதைய பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த பிளானை வேண்டான்னு சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு காமெடியான, சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு பிளானை கொடுத்தாங்களாம். அதாவது ஈரான் உள்ளேயே ஒரு ரகசிய ஏர்பேஸ் கட்டி அங்கிருந்து யுரேனியத்தை தூக்கிட்டு வந்துடலான்னு. இது ஒரு ஜோக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஷாக் ஆகுற மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த கிறுக்குத்தனமான பிளானுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆயிரக்கணக்கான வீரர்கள் சாக போறாங்கன்னு தெரிஞ்சதும் வேற வழியே இல்லாம அந்த ஜெனரல்களே இந்த பிளானை மீடியாக்கு லீக் பண்ணி அதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவமே அமெரிக்க தலைமைக்குள்ள எவ்வளோ பெரிய குழப்பம் இருந்துச்சுன்னு காட்டுது இல்லையா? சரி, இப்ப வாங்க நேரடி போரை தாண்டி வார்த்தைகள் மூலமா நடந்த சண்டையை பத்தி பார்ப்போம். அதாவது புரோபகண்டா வார். இதுலயும் ஈரான் பெரிய வெற்றிகளை பெற்றுச்சுன்னு சொல்லப்படுது. அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானை பயமுறுத்த ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்போதைய பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானியர்களை குறிப்பிட்டு அவங்களோட நாகரிகத்தையே மொத்தமா அழிச்சிடுவேன்னு மிரட்டினதா சொல்லப்படுது. இது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் அட்டாக். ஆனா இதுக்கு ஈரான் கொடுத்த ரிப்ளை தான் செம ஸ்மார்ட். அவங்க பதிலுக்கு ஆயுதத்தை எடுக்கல, டேட்டாவை எடுத்தாங்க. அமெரிக்காவோட ஸ்டேட்டிஸ்டிக்ஸையே காட்டி, முதல்ல உங்க நாட்டை பாருங்க, அங்க 40% குழந்தைகள் கல்யாணமாகாத பெண்களுக்கு பிறக்கறாங்கன்னு சொல்லி அந்த அவமானத்தை அப்படியே அமெரிக்கா பக்கமே திருப்பி விட்டாங்க. இது ஒரு பக்கா ப்ராபகண்டாவின். அடுத்து அமெரிக்கா ஈரானோட பாலங்கள், முக்கியமான கட்டிடங்கள்லாம் குண்டு வச்சு தகர்ப்போன்னு மிரட்டினாங்க.
ஆனா ஈரான் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ஆயிரக்கணக்கில் போய் அந்த பாலங்கள் மேலையும் அமெரிக்கா எங்கெல்லாம் தாக்குவோன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் போய் உக்காந்துக்கிட்டாங்க. நாங்க எங்க நாட்டுக்காக சாகிறதுக்கும் ரெடின்னு அவங்க காமிச்சது அமெரிக்காவோட மொத்த பிரச்சனாத்தையும் உடைச்சு போட்டுடுச்சு. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த தற்காலிக அமைதி அடுத்து என்ன ஆகும்? இதோட உடனடி விளைவுகள் என்ன? ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு கணிக்கப்படுதுங்கிறத பாப்போம். இங்க தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அமெரிக்கா எதுக்காக இந்த போரே ஆரம்பிச்சாங்க? ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம நிறுத்தணும் தானே. ஆனா இந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிவுல என்னாச்சு? யுரேனியம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசப்படல. ஈரான் தன்னோட யுரேனியத்தை அப்படியே வச்சுக்கிட்டது. இதனால தான் இது ஈரானுக்கு கிடைச்ச ஒரு முழுமையான டிப்ளமேட்டிக் விக்டரின்னு சொல்லப்படுது. அப்போ அமெரிக்கா அமைதி ஆயிடுச்சான்னு கேட்டா இல்லவே இல்ல. இந்த டீல் சைன் ஆன உடனே அமெரிக்கா அவங்களோட மிலிட்டரி பட்ஜெட்டை ஏத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா இந்த சம்பவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தங்களோட பலவீனங்களை சரி பண்ணிக்கிறாங்க. அதாவது எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய சண்டைக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதோட பாதிப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் இருக்கும். உலக அளவுல பெட்ரோல் டீசல் விலை ஏறலாம், சரக்கு கப்பல்கள் மெதுவா போறதால நமக்கு வர்ற பொருட்கள் லேட் ஆகலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த 2 வார அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதியா கூட இருக்கலாம். அப்போ இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் 2 வாரத்துக்கான ஒரு சின்ன பிரேக் தானா? இல்ல மிடில் ஈஸ்ட்லயும் ஏன் உலக அளவுலயுமே ஒரு புதிய பவர் பேலன்ஸ் உருவாகிறதோட தொடக்கமா? இந்த கேள்விதான் இந்த முழு சம்பவத்தோட உண்மையான முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. யோசிச்சு பாருங்க.